கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறாருன்னா, அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து நமக்கு 2 பேரை கொடுக்குறாரு. எப்படின்னா, நம்ம நீதியை அறிந்த பிள்ளைகள், எது உண்மையான நீதி அப்படின்னு நம்ம அறிந்த பிள்ளைகள் தான் கர்த்தருடைய பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தை நம்முடைய இருதயத்திலே அநேக வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே நம்ம பதித்து வைத்திருக்கிறோம். அதனால என்ன சொல்லணும், என் வசனத்தை உங்களுடைய இருதயத்திலே பதித்து வைத்த ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். அதாவது இன்றைக்கு இந்த உலகத்துல கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு எப்போதுமே சில மனிதர்கள் நம்மை குறை சொல்வதற்கு எப்பொழுதுமே இருப்பார்கள். ஏனென்றால் நம்ம ஒரு இடத்துல இருந்தா குற்றமாயிடும், ஒரு இடத்துல நின்னா தப்பா சொல்லுவாங்க, ஒருத்தர்கிட்ட பேசும்போது குறை சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு நம்மை பார்த்து நம்ம ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கொண்டே இருப்பாங்களே, ஏதாவது நிந்தனை பண்ணிட்டு. ஆனா வசனத்தை நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, அவளுடைய நிந்தனைக்கு நீங்கள் பயப்படாமல் இருங்க. அவர்கள் எந்த அளவுக்கு நிந்தித்தாலும் நீ பயப்படாமல் நாம இருக்க வேண்டுமா. 2வது, அவர்கள் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு விரோதமான தூஷணமான வார்த்தைகளை பேசினாலும் நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கணுமா. ஏன் நம்முடைய இருதயம் கலங்காமல் இருக்கணும்னு சொல்றான்னா, நம்முடைய இருதயத்துல தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை மாத்திரம் நாம் நோக்கி கொண்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது எத்தனை நிந்தனை வந்தாலும் நம்முடைய இருதயம் கலங்காது. நாம் பயப்பட மாட்டோம். நம்ம கர்த்தரையே நோக்கி கொண்டிருப்போம். அது மாத்திரமில்ல, நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மை செய்து நமக்கு எதிராக நம்மை நிந்தித்து தூசரிக்கிறவர்களை நாம் நேசித்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு நாள் நிச்சயமாக நம்மை நிந்தித்தவர்கள் வாயிலும் நம்மை தூசித்தவர்கள் வாயிலும் மெய்யாகவே இவர்கள் தேவன் இவர்களோடு இருக்கிறார் என்று அவர்களே நமக்கு சாட்சியாய் மாறும்படி கர்த்தர் நம்மை மாற்றுவார், அவர்களையும் மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி கர்த்தாவே, மனிதனுடைய நிந்தனையினால நாங்கள் கலங்கி சோர்ந்து போகாதபடிக்கு எங்கள் இருதயத்தை தேவனே உம்முடைய சத்துவத்தினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நீர் எங்களை பலப்படுத்தி வேத வசனத்தினால் நாங்கள் தகப்பனை நிறைந்திருந்து கர்த்தாவே உமக்கு செவி கொடுக்க எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த ஒரு தூஷணங்களோ எந்த ஒரு நிந்தனைகளோ எங்களை வேதனைப்படுத்தாதபடிக்கு எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.